ஹாய் காய்ஸ், இங்க கிளாஸ் ரூம்ல அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க கிறுக்கு பசங்களை ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி ஒரு ஐலாண்டுக்கு அனுப்புறாங்க. அந்த இடத்துல ஒரு கணவன் மனைவி அங்க வர பசங்களை கொலை பண்றாங்க. அவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த பசங்க தப்பிக்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா, ஊர் மக்களுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரிவிச்சாங்களான்னு சொல்லி ரொம்ப கலாட்டாவும் விறுவிறுப்பா எடுத்த படம் தான் 2019 ரிலீஸ் ஆன கெட் டியூப். இது ஒரு காமெடி த்ரில்லர் மூவி தான். ஸோ டக்குனு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டிருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்த பத்தி நம்ம கிட்ட சொல்றாங்க. ஒரு காம்படிஷன் இருக்கு. அந்த காம்படிஷன் பேரு தி டியூக் ஆஃப் எடிபர் அவார்ட். இது 1956ல இந்த நாட்டோட இளவரசர் இளவரசியால ஆரம்பிக்கப்பட்டது. இது என்ன கேம்னா, நகரத்துல இருக்கிற பசங்களுக்கு கிராமத்தோட வாழ்க்கையும் மக்களும் இணையக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தெரியாது. அதனால நகரத்தை சேர்ந்த பசங்களை கிராமத்து பகுதியில 4 நாள் கேம்பிங் போட சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு மேப்ல எங்க அவங்க வந்து கடைசியில சேரணும்ன்ற லொகேஷனும் கொடுத்துருவாங்க. அது மூலியமா அந்த பசங்க யாரோட ஹெல்ப்பும் இல்லாம அந்த 4 நாள் அந்த காட்டுலயும் தங்கிட்டு அவங்க ஃபைனலா சொன்ன அந்த டெஸ்டினிக்கு வந்தா அவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ அந்த ஸ்கிரீன் ஆஃப் பண்றாங்க. முன்னாடி 3 பசங்க போனை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் இந்த படத்தோட கதாநாயகர்கள் தான். இப்ப முன்னாடி ஒரு டீச்சர் வராங்க. பசங்களா, இந்த காம்படிஷனுக்கு நீங்க வாலண்டரியா வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடியது. வாங்க பேக் எடுத்துட்டு புறப்படலாம் அப்படின்னு சொல்ல அந்த பசங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏதோ கடமைக்கே போகணுமே சொல்லிட்டு எல்லாம் வரானுங்க. இப்ப இவங்க வேன்ல போயிட்டே இருக்கும் போது அந்த 3 பசங்களை பத்தி சொல்றாங்க. இவங்க 3 பேருமே ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணிருப்பாங்க. அதனால இந்த பசங்க ஸ்கூல்லே இருந்தா மத்த பசங்க கெட்டு போயிருந்தா இவங்களை கேம்புக்கே அனுப்புறாங்க. இப்போ முதல் பையனை காமிக்கிறாங்க. இவன் பேரு டங்கன். இவன் என்ன பண்ணிருப்பான்னா, பாத்ரூம்ல ஒரு சின்ன பாம்பை போட்டிருப்பான். அதனால அந்த இடமே உடஞ்சு போயிருக்கும். இவன் பேரு டிஜே. இவன் பெரிய சம்பவம்லாம் பண்ண மாட்டான். ஒரே விஷயம் தான் பண்ணுவான். பாட்டு பாடி எல்லாரையும் சாகடிப்பான். அடுத்தது இவன் பேரு டி. இவன் யாராவது ஒருத்தவங்க கிட்ட இவனே வாண்டடா மாட்டிக்கிட்டு கடைசியில பிரச்சனையில எல்லாரையும் கூத்து விட்டுருவான். இப்படி இவங்க 3 பேரும் ஒரு டீமா இருந்தாங்க. இவங்க இருந்தா கிளாஸ் உருப்படாதுன்னு சொல்லி இவங்கள இந்த கேம்புக்கு அனுப்பியிருப்பாங்க. இப்போ கேம்பிங் போடக்கூடிய இடத்துக்கு வந்துருவாங்க. அந்த இடத்துக்கு வந்த பிறகு டீச்சரும் இயற்கை காத்த சுவாசிங்கடா அப்படின்னு சொல்ல, காத்தா சார் சாணி வாசனை தான் வருது அப்படின்னும் போது, நீங்களாம் உருப்பட மாட்டீங்கடா, இந்த இடத்துல நீங்க கேம்ப் போட போறீங்க, சரி ஸ்டார்டிங்னா அட்டண்டன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ அந்த வேன்ல இருந்து ஐயன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வெளியே வருவாரு. இவரும் ஸ்டூடெண்ட் தான். இவரை பார்த்த பசங்க, டே இவ்வளவு நேரம் எங்களா இருந்தேன் போது உங்க கூட தான் வந்தேன், நீ விருப்பப்பட்டு வந்தியா இல்ல எங்களை மாதிரி உன்னை புடிச்சு போட்டாங்க அப்படின்னும் போது, எனக்கு கேம்ப் போட ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்தேன். பிடிக்கும்னா உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தா இந்நேரம் நாங்க தப்பிச்சிருப்போம்ல அப்படின்னு பசங்க பேசிட்டே இருக்கும்போது, டே பேசினதான் போதும், லைன்ல நில்லுங்க, அட்டண்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வராரு. சரி பேரை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல பேரை டிக் பண்ணிட்டே வரும்போது இன்னும் 3 பேரும் ரீசெண்டா ஒரு பாத்ரூமை கொளுத்தி விட்டுருப்பானுங்க. அந்த பாத்ரூம் கொழுந்து விட்டு எரியும் போது டிஜேன்றவன் பாட்டை போட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணிருப்பான். பயங்கரமான சம்பவம் பண்ணனால பனிஷ்மெண்ட்டுக்கு தான் இவங்க எங்க அனுப்பியிருப்பாங்க. இவங்களை பத்தின ஹிஸ்டரி சொல்லவும் இப்போ அயனை பத்தி சொல்றாங்க. இவன் ரொம்ப நல்ல பையன், படிக்கிற பையன், இவன் விருப்பப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லவும், சார் இவன் கூட நாங்க போனோம் அப்படின்னு 3 பசங்க கேட்க, 3 முட்டா பசங்களெல்லாம் ஒன்னா விட்டா உருப்பட மாட்டீங்க, அதனாலதான் இவனை உங்க கூட அனுப்பியிருக்கேன். ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி பக்காவா இந்த காம்படிஷனை வின் பண்ணாதான் உங்களுக்கு சர்டிபிகேட் தருவாங்க அப்படின்னு சொல்ற, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிக்கிட்டே வர, இப்போ அந்த என்ட்ரன்ஸ்ல போர்டை காமிக்கிறாங்க. அங்க இவங்களுக்கு முன்னாடி கேம்பிங்காக இங்க வந்த பசங்களை காணோம்னு சொல்லி நோட்டீஸ் அங்க ஒட்டியிருப்பாங்க. ஆனா அதை அவனுங்க கவனிக்க மாட்டாங்க. இப்ப டீச்சரும், இங்க பாருங்க உங்களுக்கு நான் இப்போ ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது, சார் சொல்லுங்க நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் போது, டே முட்டா பையலே இந்த போன் எதுவுமே ஒர்க் ஆகாது, நான் சொல்றது ஒழுங்கா கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பை கொடுத்துறாரு. இங்க பாருங்கடா, முதல்ல நீங்க இங்க வரணும், அங்க போகணும், இப்படி போகணும், அங்க போனீங்கன்னா இங்க வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும், என்ன சார் சொல்றீங்க, பாருங்கடா கரெக்டா டெஸ்டினேஷனுக்கு வந்துருங்க, தொலைஞ்சிடாதீங்க, ஏன்னா இங்க நிறைய பேர் காணாம போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பை பாய் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் போயிடுறாங்க. பசங்களும் ரொம்ப நேரம் மேப்பை பாக்குறானுங்க. ஒண்ணுமே புரியல. டே அறிவாளி பயலே, உனக்குதான் எல்லாம் புரியும்ல, என்னடா அது ஒன்னும் புரியலன்னு போது, முட்டா பயலே அதுக்கு மேப்பை ஒழுங்கா பாருங்கடா அப்படின்னு சொல்ல, இப்போ எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையடா அப்படின்னு சொல்ல, வந்து தொலைங்கடா நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே போவாங்க. அப்படி பேசிட்டே போகும்போது பசங்க எல்லாம், ஆமா நீ ஏதாவது சம்பவம் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, என்ன சம்பவம், நாங்கெல்லாம் பெரிய சம்பவம் பண்ணிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லவும், ஆனா பாவீங்களா பனிஷ்மெண்ட்டுக்காக உங்களை இங்க அனுப்பியிருக்காங்க,
உங்களை வச்சு நான் இன்னைக்கு சாக போறேன் போல அப்படின்னு சொல்லிட்டு பசங்க அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. அப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு ஃபன்னியா அப்படியே போயிட்டே இருக்கும்போது இப்ப தூரமா ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் இவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது டிஜே அவன் ஒரு செலிபிரிட்டினே நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதனால தலையில எல்லாம் அழுக்கா இருக்கும் போது டே என் ட்ரெஸ் ஸ்பாயில் ஆயிரும், என் ஷூ ஸ்பாயில் ஆயிரும்னு புலம்பிட்டே வர அவன் ஃப்ரெண்டு தான் தூக்கிட்டு வருவான். இதை பார்த்து ஐயனோ டே இந்த இடத்துல இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமானும் போது இங்க பாரு டியூல், நான் ஒரு செலிபிரிட்டி, நான் செலிபிரிட்டி, ஏ கூட இருக்கிற நீங்களும் செலிபிரிட்டி தானே, அப்ப நீங்க எனக்கு தாங்கணும்டா அப்படின்னு சொல்ல வந்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிட்டு போவானுங்க. ஆனா அவன் ஸ்லோவா நடக்கிறனால டைம் ஆயிரும். ஹீரோவும் இருட்டுறதுக்குள்ள நம்ம கேம்ப் போட்டு ஆகணும், சீக்கிரம் வாங்கடான்னு சொல்ல மத்த 2 பேருக்குமே கடுப்பாயிரும். டே டிஜே இந்தா என் ஷூ அது போட்டு தொலைடா அப்படின்னும் போது சே இதெல்லாம் ஏமா போடுவான் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவான். அப்படி தூக்கி போடும் போது அந்த இடத்துல காமிப்பாங்க இறந்து போன ஆட்களோட சடலம் அந்த ஓரமா மறைக்கப்பட்டு இருக்கும். அப்படியே அவங்க பேசிட்டே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப டிஜேக்கு பசிக்கும். டே சாப்பிட ஏதாவது வச்சிருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லும் போது என்கிட்ட ஒரு சூப்பரான பொருள் இருக்கு தரவா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எடுத்துட்டு அவன் எல்லார்கிட்டயும் கொடுப்பான் டீன் எல்லார்கிட்டயும் கொடுக்கும் போது ஐயனுக்கும் ஒன்னும் புரியல. என்னடா இது ஏதாவது புரோட்டீன் பவுடரா அப்படின்னும் போது இல்ல இது அது அப்படின்னும் போது என்னடா போதையா, டே இதெல்லாம் இங்க அலௌட் கிடையாது, இது இல்லீகல் அப்படின்னும் போது நம்மள தவிர இங்க யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடா பாவீங்களா, நீங்க அறவேக்காடுன்னு நினைச்சா இப்ப நீங்க எல்லாம் போதை ஆசாமியா, உங்க கூட போய் சேர்ந்தம் பாரு அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஐயன் அங்க இருந்து போக இப்போ ஐயன் கிட்ட இருந்த மேப்ப பாதியா அவங்க பிச்சிருப்பானுங்க. ஏன்னா மேப்பு கிழிக்கிறேன்னும் போது மேப்ல என்னடா மெயினான இடத்துல கிழிச்சேன், சைட்ல தானே கிழிச்சேன், அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஐயனும் அந்த மேப் ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க அந்த மேப்பை மடக்கி வச்சனால எஜ்ஜுன்னு அனுப்பிச்சிருப்பானுங்க. ஆனா அதுதான் இவங்களோட மெயின் லொகேஷன் இருக்கக்கூடிய இடமே. ஆனா முட்டா பசங்களா என்ன காரடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஐயன் கடுப்பாக அதே இடத்துல இவனுங்க போதையில ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. நடுவுல டிஜே பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். இங்க டென் அந்த போதையை யூஸ் பண்ணிட்டே இருக்கும் போது அது டக்குன்னு வெடிஞ்சு போய் மூஞ்சி தீஞ்சு போயிடும். இதெல்லாம் பார்த்தா ஐயனுக்கு கடுப்பாயிரும். இப்ப நம்ம எந்த பக்கம் போகணும்னு குழப்பத்துல இருக்கும் போது எதிர ஒரு விவசாயி போயிட்டு இருப்பாரு. அவரை கேட்டா வழி தெரியும்னு சொல்லிட்டு ஐயன் போய் கேட்க பசங்களா இந்த இடம் ரொம்ப மோசமானது, மேப் இருந்தாலே மக்கள் தவறி போயிருவாங்க, நீங்க இங்க இருக்குது சேஃப்ல ரிட்டர்ன் போயிருங்க அப்படின்னு அந்த தாத்தா டயரா பேச இதை கேட்ட டிஜேவும் தாத்தா என் பாட்டு கேட்டிருக்கியா, சும்மா ராப்பா இருக்கும், என் பாட்டை கேள அப்படின்னு சொல்லி கேசட்டை கொடுக்க யார் தம்பி நீ டிஜேனா என்னது அப்படின்னு கேட்க என்னடா அது எனக்கு வந்த சத்திய சோதனை, தாத்தா அந்த பாட்டு ஒரு வாட்டி கேளு எல்லாம் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அப்படியே நடந்து போயிட்டே இருக்கானுங்க. இப்ப அங்கங்க பசங்க சேர்ந்து டே அந்த சர்டிபிகேட் எதுக்குடா, அதை வச்சு என்னதாண்டா பண்ண போறேன்னும் போது உனக்கு அதோட வேல்யூ தெரியலன்னு சொல்லி ஐயன் சொல்லுவா. அது இருந்தா இங்க ஒரு மிகப்பெரிய ஆளாவே உன்னை ட்ரீட் பண்ணுவாங்க, நீங்க உங்க ஃபேமிலியோட அந்த பிரின்ஸோட வீட்டுக்கே போய் டின்னர் அட்டன் பண்ணலாம், அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா போது டே போய் இந்த விஷயத்துக்காக எங்க உயிரை பணைய வைக்கணும்னு நினைக்கிறேன், இப்ப கூட ஒண்ணும் இல்ல வாரம் எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம் போது ஐயன் இல்ல இந்த காம்படிஷனா நான் வின் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போது இப்ப டிஜேக்கு ஒரு டவுட் வந்துடும். அவனை ஃப்ரெண்டை கூப்பிட்டு டே உண்மையை சொல்லு என் பாட்டு நல்லா இருக்கா இல்லையானும் போது டீனோ உன் பாட்டெல்லாம் வேற லெவலா இருக்கும்டா, நீ எல்லாம் உலக லெவல் ஃபேமஸ் ஆகக்கூடியவன்டா அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டுக்கிட்டு இருப்பான். ஆமாமா எனக்கும் தெரியும், உன்னை ஒரு வாட்டி செக் பண்ண சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் போது டே நம்ம எங்க தாண்டா போறோம் வழியே தெரியலையேன்னும் போது தூரத்துல ஒரு நபர் நின்றுட்டு இருப்பாரு. ஐயா பெரியவரே இங்க எந்த பக்கம் போகணும் அப்படின்னு கேட்க அவர் பேசலாம் மாட்டாரு, கன் அடிச்சு ஷூட் பண்ணுவாரு. நான் யார் தெரியுமா, இந்த இடத்துல விலங்கோட எண்ணிக்கையை குறைக்கிறவன் வேட்டைக்காரன். இந்த இடத்துல வரக்கூடிய யங்ஸ்டரும் எனக்கு பிடிக்காது, அவங்களோட எண்ணிக்கையும் நான் குறைப்பேன், என்னை பார்த்தா நீங்களாம் ஓடணும்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண ஆரம்பிப்பாரு. யாரா இந்த கிறுக்கு பையன் நம்மளை பார்த்து ஷூட் பண்ணான்னு சொல்லி சரி உங்ககிட்ட வெப்பன் இருக்கா எடுங்கன்னும் போது அவங்கிட்ட வெப்பன் இருக்காது. அதுல ஒருத்தன் ஸ்பூனை வச்சுட்டு இதை வச்சு அவர் அட்டாக் பண்ணலாமான்னும் போது இதை எடுத்து நீ கிட்ட போறதுக்குள்ளேயே அவர் உன்னை போட்டு தள்ளுவாரு, நீ எல்லாம் ஒரு ஐடியா கொடுக்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது இப்படி எனக்கு ஒரு ஐடியா வரும், என்னால ஒரு பாம்பை ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் நிறைய ஏதோ விஷயத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி தூக்கி போடுவான். பார்த்தா அது வெடியாது. அதே இடத்துல இங்க போலீஸ் ஸ்டேஷனா காமிக்கிறாங்க. அங்க ஒரு கிரிமினல் இருக்கான், அவன் இந்த ஊர்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த மொத்தமா கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டா. அதனால இங்க இருக்கிற மக்கள் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அவனை பிடிக்கிறதுதான் நம்மளோட டார்கெட் அப்படின்னு நாங்க ஒரு சீனியர் சொல்லவும் அங்க புதுசா சேர்ந்த ஜூனியரும் ஐயா நமக்கு புதுசா ஒரு கேஸ் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. பாமே வெடியில என்னதாண்டா பண்ணிருக்கேன் அப்படின்னு டன்சன் கேட்டா உன் வீட்டுல ஒரு நோட்டை படிச்சேன்டா, அதுல பாம் எப்படி உருவாக்குதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதை தான் நான் பண்ணேன் போது உனக்கு பாம் தானே இதை நான் யோசிக்கிறேன்னு சொல்லி அவன் யோசிப்பான். அப்பதான்
டீன் கிட்ட இருக்கிற போதை பொருளை கேசட்ல மிக்ஸ் பண்ணி தூக்கி போட்டா அதனால பாம்பு உருவாகும்னு சொல்லிட்டு அவன் ஒன்னு ட்ரை பண்ண டக்குன்னு அந்த பாம்பு வெடிச்சிரும். அதனால அந்த நம்பர் அந்த இடத்த விட்டு ஓடி போயிருவாரு. ஆனா டீனுக்கு செம கடுப்பாயிரும். டேய் அதோட வேல்யூ என்னன்னு தெரியுமாடா, அப்படி மொத்தமாவெல்லாம் தூக்கி போடுவேன்னு சொல்லி அவன் கீழே போய் அதை எடுத்து எடுத்து சாப்பிட, டேய் உசுறு முக்கியம்னா ஓடுங்கடான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இவன் ஓடிக்கிட்டே இருக்கும் போது ஒருத்தனோட போனை பாக்குறான், அது சிக்னல் கிடைச்சிரும். உடனே போலீஸ்க்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ஏரியா போலீஸ் கிட்ட இங்க ஒரு சைக்கிள்ல தேடிக்கிட்டு வரான், நாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இங்க கேம்புக்கு வந்திருக்கோம்னு சொல்லி அவங்க சிக்னல சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த சைக்கோவும் கொலை பண்ண வருவான். டக்குன்னு இவங்க போனை கட் பண்ண இங்க போலீஸ் ஸ்டேஷன்லயும் நம்ம தேடிக்கிட்டு இருக்க அந்த கிரிமினலை விடவும் இங்க பயங்கரமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதை நம்ம சால்வ் பண்ணணும். அப்பதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற காணாம போன பசங்களோட கேஸ நம்மளால சால்வ் பண்ண முடியும். இப்ப வாங்கலா போலாம்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் ஆபீசர் இங்க கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க பசங்க எல்லாம் தெரிச்சு ஓடிட்டே இருக்கும்போது பார்த்தா டீச்சரோட பேனு அங்க இருக்கும். அப்பதான் இங்கதான் டீச்சர் இருக்காரு, நம்ம காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லி ஓடுறானுங்க. இங்க டீச்சரும் பரவாயில்லையே சீக்கிரமாவே சொன்ன மாதிரி வந்துட்டீங்களேடா சூப்பர் அப்படின்னு சொல்ல, சார் சார் எங்களை ஒருத்தன் கொலை பண்ண வந்தான் சார், அவன் முகத்தை மாஸ்க் எல்லாம் போட்டுருந்தான் சார் அப்படின்னும் போது டீச்சரும் டேய் கொலைலாம் பண்ண வரல, அவங்க அவார்டு கொடுக்கும் போது பசங்க ஒர்க் எப்படி பண்றாங்கன்னு செக் பண்ண ஆள் அனுப்புவாங்க, அவங்க தான் இருப்பானுங்க அப்படின்னு சொல்ல, சார் அவனுங்க எங்களை கொலை பண்ணவே பார்த்தானுங்க, கையில பெரிய கன்னே இருந்துச்சு சார், நான் கஷ்டப்பட்டு உயிரை கையில புடிச்சிட்டு ஓடணும் அப்படின்னும் போது டேய் காமெடி பண்ணாதீங்க, இருட்ட ஆரம்பிக்குது போய் கட்டி எடுத்துருவாங்க, நம்ம விறகு ஏத்தணும் அப்படின்னு சொல்ல டீன் அந்த இருந்த போதை பொருள் கொஞ்சம் சாப்பிட்டுருப்பான். அவனுக்கு தலையே கேரா இருக்கும். அப்படியே தலை சுத்தி போய் கீழே விழுக இப்போ டீச்சரோட காலை பாக்குறான். அவரோட கால்ல அடிபட்டிருக்கு. லாஸ்ட் நம்ம பாம்பை தூக்கி போடும் போது அந்த கில்லருக்கும் காலில் தானே அடிபட்டிருக்கும். ஒருவேளை இவர் தான் அந்த சைக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு சந்தேகம். உடனே எல்லாரையும் கூப்பிடறான், டே என்ன என்னமோ அவன் தானே கொலகார மாதிரி இருக்காரு, ஏன்னா நம்ம தப்பிச்சு வந்த உடனே இவர் நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சாரு, கால்ல கூட பாரு அடையாளம் இருக்குன்னும் போது சும்மா அவனுங்க சார் கால்ல என்ன ஆச்சுன்னு கேட்க அவர் ஒரு ஸ்டோரியை சொல்லுவாரு. ஆனா எனக்கு நம்பவே மாட்டானுங்க. ஒருவேளை இவர் தான் அந்த கொலைகாரனும் நம்மள கொலை பண்ணதா நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்களோ, சரி நம்ம இவரை மர்டர் பண்ணிடலாம் டீன் சொல்ல, ஐயன் டே என்னடா டக்குன்னு முடிவெடுக்கிறீங்க, அவர்கிட்ட நம்ம பேசலாம்னும் போது நீ என்ன பேசுவ, அவருக்கு மட்டும் நம்ம அவரை பத்தி கண்டுபிடிச்சிட்டோம்னு தெரிஞ்சாலே நம்மள போட்டு தள்ளுவாரு, ரிஸ்க் தான், நம்ம அவரை கொலை பண்ணிடலாம், அப்பதான் நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னும் போது போலீஸ் கேட்டா என்ன சொல்றது, போலீஸ் கேட்டா நம்ம ப்ரூஃப் காமிக்கலாம், இவர் நம்மள கொலை பண்ண பார்த்தது இதெல்லாம் ஒரு விஷயமா பாத்துக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும் போது ஐயா சரி சரி இருங்க நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்கிருந்த ஒருத்தன் வேனை வச்சுட்டு டீச்சரை போட்டு தள்ளுவான். அதுக்குள்ளே ஏன்டா அவசரப்பட்ட அப்படின்னும் போது நீங்க தான்டா கொலை பண்ணலான்னு சொன்னீங்க, டே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் தான்டா நான் சொன்னேன், உடனே போய் போட்டு தள்ளுவேன்னும் போது சே இதான் சார் நம்ம பயலோட புத்தி, ஒரு விஷயத்த கடன்னு எடுக்கிறானுங்களா, உங்களால பாரு நான் அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் வக்கனையா பேசு, இப்ப என்ன பண்றது, சரி ஒண்ணு பண்ணலாம், இவர் இயற்கையாவே இறந்த மாதிரி நம்ம செட்டப் பண்ணிடலாம் சொல்லிட்டு வேன்ல அவரை வச்சுட்டு மலை மேல தள்ளி விட பாக்குறானுங்க. ஆனா தெரியாம ரிவர்ஸ் கீரை போட்ட பிறகு அந்த மலையில இருந்து அந்த வேன் கீழ் பக்கமா போகுது. டேய் டீம் ஒர்க்னா என்னன்னு தெரியுமாடா, ஒரு விஷயமாவது உருப்படியா பண்றீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கடுப்பாக அந்த இடத்துல சரி விடுறா மச்சான், எப்படி இருந்தாலும் இவர் சாகதான் போறாரு, அது இந்த பக்கம் விழுந்தா என்ன அந்த பக்கம் விழுந்தா என்ன, வாங்க நம்ம பயணத்தை தொடங்கலான்னும் போது எனக்கு ஒன்னும் புரியல, டேய் நீங்க நல்லவனுங்களா கெட்டவனுங்களாடா, உங்களை நம்பி வரலாமா அப்படின்னு சொல்லி குழப்பத்துல ஐயன் அவங்க கூடயே நடந்து போயிட்டு இருக்காரு. இப்ப இவங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்கும் போது ஐயனுக்கு ஒரு அப்செட்டா இருக்கும், நம்ம டீச்சரே நம்ம கொலை பண்ணிட்டோம் இது தப்புடா அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே டேய் அவரு நம்மளே கொலை பண்ண பார்த்தாரு, நம்ம நல்லதுதான் பண்ணிருக்கோம், நீ உடனே ஃபீல் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்போ ஒரு லேடி குதிரையில இருந்து வருவாங்க, இவங்களும் மாஸ்க் போட்டிருப்பாங்க, உங்களை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்ல யாருமா நீ அப்படின்னு இவங்க பாக்க எதிர அந்த சைக்கோ ஒருத்தரும் வருவாரு. இங்க சைக்கோனா அப்ப நம்ம ஐயோ டீச்சரை தெரியாம கொலை பண்ணிட்டோமேன்னு சொல்லி இவங்க புலம்ப நானும் என் மனைவியும் இங்க இருக்கிற மோசமான உங்களை மாதிரி யங்ஸ்டரை போட்டு தள்ளுறோம், ஏன்னா இந்த உலகத்தை நாங்க கிளீனா வச்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அட்டாக் பண்ண வர இவங்க தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. இங்க கணவன் மனைவியும் இன்னைக்கு நமக்கு ஃபன் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அட்டாக் பண்ற மூட்ல ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதே இடத்துல எங்க போலீஸ் ஆபீசர் 2 பேரும் கார்ல வரும்போது அங்க வந்து ஜூனியரும் மேம் எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசைதான், ஆனா இருந்தாலும் எனக்கு இந்த சண்டை அடிதடி ரத்தம் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும், அது இல்லாம நம்ம இந்த கேஸை முடிக்க முடியுமான்னும் போது சார்
நீங்க ஒரு ஆபீசர், நீங்க எப்படிலாம் பேசலாமா? பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்க இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டீங்கன்னு இவங்க பேசிட்டே இருக்க, இவங்களுக்கு பின்னாடி அந்த மலையில உருட்டி விட்ட கீழ்ப்பக்கமா போகுது. சரி வாங்க நம்ம போய் அந்த இடத்த செக் பண்ணலாம்னு போய் பார்த்தா, இவங்க ஸ்டார்டிங்ல பாம்ப வெடிக்க வச்சா அந்த இடத்துக்கு போறாங்க. ஒருவேளை இவங்க எல்லாம் தீவிரவாதியா பாம்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்து இங்க ஒரு போதை ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் பார்ப்பாங்க. உடனே அங்க வந்து ஜூனியரும் எடுத்து வாயில போட்டு, ஆமா மேம் இது போதை தான். அடே அது போதல்ல, அது முயலோட புழுக்க அப்படின்னு சொல்லி துப்பிடுவாரு. அந்த கிரிமினலை நம்ம உடனே பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பரபரப்பா அந்த பக்கம் ஓட, அதே இடத்துல எங்க பசங்க எல்லாம் சேர்ந்து ஓடிட்டே இருக்கும் போது எதிர விவசாயம் பண்ணிட்டு இருக்க தாத்தாவா பாப்பாங்க. தாத்தா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்த, அவரு காதுல நல்லா டிஜேயோட பாட்டை கேட்டுட்டு ஜாலியா வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு. இவரு காது கேட்காது போல, வாங்கடா ஓடலாம் சொல்லி இவங்க வேகமா ஓடிட்டே இருக்கும் போது பின்னாடி அந்த 2 சைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அப்படி இவங்க எல்லாம் ஒரு பக்கம் ஓடும் போது தெரியாம அயனோட கால் இடிச்சு கீழே அவன் விழுந்துறான். அவனால எழுந்துக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ் காப்பாத்துங்க போது டிஜேவோ ஐயோ என் ட்ரெஸ் அழுக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓடிடுவானுங்க. ஆனா அங்க வந்து ஒருத்த மட்டும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா மச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து எல்லாம் புதரு புள்ளி எல்லாத்தையும் அவன் மேல போட்டுட்டு இங்கே மறைஞ்சிரு, நாளைக்கு உயிரோட இருந்தா வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிடுவானுங்க. என்னடா ஃப்ரெண்டு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அயன் கடுப்பாயிருவான். இப்ப இருட்டு ஆக ஆரம்பிக்கும். இவங்க எல்லாம் ஓடி போயிட்டே இருக்கும் போது தூரத்துல ஒரு பில்டிங் இருக்கும், அங்க லைட் எரிஞ்சுட்டு இருக்கும். டிஜேவோ வா அந்த மக்கள் கிட்ட போய் உதவி கேட்கலாம் சொல்ல, அங்க அந்த 2 பேரும் பைத்தியமானி, ஒருவேளை அவனுங்களும் இந்த சைக்கோட டீமா இருந்தா நம்மள வச்சு செஞ்சிருவானுங்க, அதனால நாங்க வரலன்னும் போது டிஜே டே நான் சொல்றத கேளுங்கடா, ஒன்னும் ஆகாது நான் தான் இருக்கேன்னும் போது உன்னை வச்சுதான் இவ்வளவு பிரச்சனையும் நடக்குது, நாங்க இங்க எங்கேயாவது குகையில போய் மறைஞ்சுக்க போறோம் நீ வா அப்படின்னு சொல்ல, என்னடா என்னெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேன்றீங்க, சரி போங்க நீங்க அங்க இருங்க நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஜே கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுவான். இவனுங்க எல்லாம் சேர்ந்து குகையில சாப்பிடலாம் சொல்லி உணவு எடுப்பானுங்க. இவங்க கிட்ட எல்லாமே சூப் ரெடி பண்ணக்கூடிய பவுடர் தான் இருக்கும். நம்ம கிட்ட தண்ணி இல்லையே, தண்ணி இல்லைன்னா என்னடா மச்சான் எடுத்து வாயில கொட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாயில கொட்டி கொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அதே இடத்துல இங்க டிஜேவும் பயந்துகிட்டே அந்த கதவு ஓபன் பண்ணுவாரு. டக்குன்னு அந்த கதவு லாக் ஆயிடும். பார்த்தா எல்லாம் டிஜேவையே பார்த்து கிட்ட வருவாங்க. ஐயோ நம்ம செஞ்சிருவானுங்க போல அப்படின்னு சொல்ல, விவசாயம் பண்ணிட்டு தான் தாத்தா இருப்பாரு. இவன் தான் அது, இவனை புடிங்க அப்படின்னு சொல்ல டிஜே ஓடும் போது, இருங்க சார் உங்க பாட்டை நான் கேட்டேன், பாட்டா அது வேற லெவல்ல இருந்தது, நாங்க அப்படியே மயங்கிட்டோம், நீங்க தான் இப்ப எங்களோட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு டிஜேவை எல்லாமே பயமா பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பாடுங்க பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே டிஜே உங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டு அந்த இடத்துல ஜாலியா இருப்பாரு. அப்போ அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க முயலோட புழுக்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடணும்னு கொடுப்பாங்க. இது போதை மாதிரி தான். ஏன் இது போதைனா, அந்த முயலுங்க என்ன பண்ணும்னா அங்க இருக்கிற ஒரு ரகசிய மஷ்ரூமா சாப்பிடும். அந்த மஷ்ரூம் போதை மஷ்ரூம், அதை இதுங்க சாப்பிட்டனால இதோட புழுக்கையும் உங்களுக்கு போதை தரும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு டிஜே கிட்ட கொடுப்பாங்க. அவர் முதல்ல எடுக்க மாட்டாரு, ஆனா சாப்பிட்டுட்டு செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏனும் அந்த இடத்த விட்டு வேகமா ஓட ஆரம்பிப்பாரு. அவரை ஃபாலோ பண்ணிட்டு அந்த 2 சைக்கோவும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில கன்னும் கத்தியோட கொலவெறிய சுத்திட்டு இருப்பாங்க. அயனுக்கு பயம் வந்துடும். அங்க இருந்து ஒரு இடிஞ்சு போன வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்க அந்த பாட்டி ஒரே போடா அயனோட தலையை வெட்ட வருவாங்க. ஆனா அயன் தப்பிச்சு விடுவாரு. வசமாயின்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு அயனை பிடிச்சு அவங்க டார்ச்சர் பண்ண, அயன் கத்துற சத்தம் குகையில இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் கேட்டுரும். டேய் மச்சான் நம்ம ஃப்ரெண்ட் ஆபத்துல இருக்கான், வேறாம அவங்கள போய் பிடிச்சிடலாம்னு சொல்ல, இருடா சாப்பிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுடர் நல்லா வாயில கொட்டிட்டு இவனுங்க வேகமா வெளியே ஓடி வர, இங்க அந்த ஆபீசருங்களும் 2 பேரும் அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல ரொம்ப சத்தமா இருக்குன்னு எட்டி பார்ப்பாங்க. அப்ப எல்லாருமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கும் போது, ஓ இவங்க தான் அந்த தீவிரவாதி போல, நான் கூட ஒருத்தன் நினைச்சேன் முழு டீமே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஆபீஸர் இருக்கிற ஒருத்தர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும் போது, இவங்க ரொம்ப சும்மா விடக்கூடாது, இவங்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கணும்னா நிறைய படம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அதே இடத்துல இங்க 2 ஃப்ரெண்ட்ஸுமே அயனை காப்பாத்துறதுக்காக மூஞ்சி ஃபுல்லா பவுடர் கொட்டிட்டு வேகமா ஓடி வருவாங்க. அவங்க பார்த்த ஆபீஸரும் ஜாம்பிங்க தான் இங்க இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு கார் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டே ஓடி போயிருவாங்க. இவங்க ஓடுற சத்தத்தான் கேட்ட ஆபீஸர் இறந்தவரும் அவங்க ஹையர் ஆபீசருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இங்க டிஜேவும் போதும் மக்களே இப்போ என் ஃப்ரெண்டை காப்பாத்துற நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லி அங்க இருக்கிற மக்களையே கூட்டிட்டு டிராக்டர்ல வேகமா வருவாரு. இங்க அந்த சைக்கோ 2 பேருமே அயனை புடிச்சு வச்சுட்டு அவனை மர்டர் பண்ண வருவாங்க. ஆனா அதுக்குள்ள இங்க 2 பேரும் வந்து என் ஃப்ரெண்ட் உங்களால தொட முடியாதுன்னு புடிச்சு தள்ளி விட, கத்தி அங்க இருந்து ஒருத்தன் கையில போயிடும். அந்த பாட்டி வந்து இது எங்களோட குடும்பத்தோட பாரம்பரியமான கத்தி, இதெல்லாம் உன் கையை எடுக்கவே நீ கூடாதுன்னும் போது, அவ்வளவு புனிதமானதுன்னா நீ என் கையில வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல அந்த பாட்டி கடுப்பாயிருவாங்க.
சொல்லுவாங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசுறது வேஸ்ட்டுடா, வரேன் அப்படின்னு சொல்லி கிட்ட வர டிஜே அங்க இருக்க ஊர் மக்களை கூட்டிட்டு வருவான். அவங்க எல்லாம் போதை எடுத்தனால ஆக்ரோஷமா வருவாங்க. இவங்க ஏதாவது பண்ணிட போறாங்கன்னு சொல்லி பயந்து போன அந்த 2 வயசானவங்களும் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறாங்க. டிஜேவும் இதுக்குதான்டா என் உதவி தேவைன்னு சொல்றது, என் பாட்டை கேட்டு ஊர் மக்களே எப்படி படையோட கிளம்பி வந்துட்டாங்க பாத்தியா அப்படின்னு சொல்ல, இப்படி இருந்தாலும் நீதான் உதவி பண்றக்க, அதனால ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்க. அடுத்த நாள் விடியுது. ஐயனோ டேய் நீங்களா ஒரு ஃப்ரெண்டாடா, இப்படி கைட்டி விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்ல, மச்சான் நான் உன்னை கைட்டி விட்டு போல, உனக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்கேன், நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்ல, ஐயனோ நான் எப்பவுமே லூசர், என்னால எல்லாமே பிரச்சனை வரும்னு சொல்லி என் கூட யாருமே ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க, நானும் நீங்க என்னையும் லூசர் நினைச்சுதான் விட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சேன்டா அப்படின்னு சொல்ல, நீ ஏன்டா அப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்க, சொல்ல போனா நாங்க 3 பேருமே பைத்தோம் சொல்லிதான் எந்த கேங்லயும் இங்க சேர்த்துக்க மாட்டாங்க, அதனால நாங்களே ஒரு கேங்கா மாறிட்டோம், இந்த லூசர் கேங்ல நீயும் சேர்ந்துக்கிறேன்னா உன் விருப்பம் அப்படின்னு சொல்ல, ஐயன் யோசிப்பா சரி நம்ம ஒன்னா சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருந்த ஒருத்தனும் நம்மள இப்ப ஒரு டீமா சேர்ந்துட்டோம்ல, வாங்க அந்த ஓடி போன அந்த வயசானவங்களையும் புடிச்சிடலாம், போலீஸ் கிட்ட ஒப்படைக்கலாம்னு சொல்ல, அவங்க ரொம்ப டேஞ்சர் ஆச்சு, அவங்க கிட்ட வெப்பன்லாம் இருக்குமே போது, அந்த வெப்பன் இப்ப அவங்க கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, அங்க அந்த 2 பேருமே ஒரு வெப்பனை எடுத்து வச்சுப்பாங்க. இது போதண்டா அவங்கள பிடிக்க அப்படின்னு சொல்ல, அங்க இருந்து ஒருத்தனும் என்கிட்ட ஒரு வெப்பன் இருக்கு, அந்த வெப்பனை ரொம்ப நாளா நான் யூஸ் பண்ணணும்னு வச்சுட்டு இருந்தேன், இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிப்பான். பார்த்தா அதோட ஸ்பூன். டேய் யாரா நீ, இதுக்கு என்ன பாக்குற, இது பத்தியா ஷார்ப்பா இருக்கு, ஒரு சொருவுனா வழியில ஓடிடுவாங்க போது, சரி வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் டீமா சேர்ந்து போவாங்க. அப்படி போகும்போது ஒரு பிளான் பண்ணிப்பாங்க. அந்த இடத்துல நிறைய மலைகள் இருக்கும். சோ அந்த வயசானவங்களால ரொம்ப ஹைட்டுக்கெல்லாம் போக முடியாது, மூச்சு வாங்கும், அதனால குறுக்கு வழியில தான் அவங்க போவாங்க. நம்ம சீக்கிரமா போய் அவங்கள பிடிச்சிடலாம் சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் போக, எங்க ஆபீஸருங்க 2 பேரும் அவங்களோட ஆபீஸ்க்கு போவாங்க. பார்த்தா அவங்க சீனியர் இருப்பாங்க, அவங்களும் பயங்கர கோவத்துல இருப்பாங்க. இங்கெல்லாம் ஊர் மக்கள் கஷ்டத்துல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான விஷயம் இங்க இல்ல, அது மொத்தத்தையும் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டா, அவனை கண்டுபிடிக்க சொன்னா தேவையில்லாத ஒரு கேஸ்ல வாண்டடா நீங்க போய் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இது அவசியமா, மக்களை பாருங்க, அவங்களுக்கு காலையில டீய தொட்டுக்க பிரெட்டே இல்லாம, குழந்தைக்கு தர பிரெட்டே இல்லாம, சாப்பிடுறதுக்கு பிரெட்டே இல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பிரெட்டை திருடினவன நீங்க கண்டுபிடிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல, அடி பாவி இங்க எவ்வளவு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு, உனக்கு பிரெட்டை திருடினவனையா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆபீசருங்க கடுப்பாயிடுறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னே தெரியாது, ஊர் மக்களுக்கு பிரெட் தேவை, அவங்க அந்த பிரெட் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, அவங்க முகத்தை என்னால பார்க்கவே முடியல, நீங்க சீக்கிரமா போய் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்ல, இந்த ஆபீசர் உடனே போய் கண்டுபிடிக்க 2 பேரும் வெளியே விடுறாங்க. டேய் இது ஒரு டம்மி ஆபீசர்ரா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஒரு பெரிய கேஸ பாத்துக்கிட்டு இருக்கோம், அந்த பசங்களை நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த கிரிமினல் டீமையே போட்டு தள்ளணும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வேகமா அங்க போவாங்க. அவங்க நைட்டு எந்த ஏரியால பயந்து ஓடினாங்களோ அதே இடத்துக்கு போறாங்க. பார்த்தா கீழே மாவா இருக்கும், ஒருவேளை இதெல்லாம் போதைப் பொருளோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. அது சூப் பவுடர். ஏன்னா இது குழகோன்னு இருக்கு, இதுல சிக்கன் வாசனையும் வருது, ஓ இது சூப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பாத்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருப்பாங்க. எங்க பசங்க எல்லாம் வேகமா ஓடி போவாங்க. அப்ப டிஜேவும் இங்க பாரு, நமக்கு இப்ப பயங்கரமான பவர் இருக்கணும், அப்பதான் இந்த 2 சைக்கோவையும் பிடிக்க முடியும், இந்தாங்க இதெல்லாம் வாயில போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல, என்னடா இதுதான் இங்க இருக்கிற முயலோட புழுக்க, இதை சாப்பிட்டா அவங்களுக்கு பவர் வரும்டா அப்படின்னு சொல்லி முடியுதுக்குள்ள அந்த மொத்த புழுக்கையும் எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க. டேய் மொத்தமா வாயில போட்டுக்கிட்டீங்க, சரி இருங்க உங்க கூட சேர்ந்து நானும் மொத்தமா வாயில போட்டுக்கிறேன்னு சொல்லி மொத்தத்தையும் போட அவங்களுக்கு போதை தலைக்கு மேல ஏறிடும், எல்லாமே டபுளா கலர்ஃபுல்லா தெரியும், அதனால இவங்க ரொம்ப வயலன்ஸா இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்கள பார்த்த அந்த 2 சைக்கோவும் யாரா விடுங்க நம்மளை விட மோசமானவங்களா இருப்பானுங்கன்னு சொல்லி தெரிச்சு வேகமா ஓடி போய் அவங்க வீட்டுல கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி காப்பாத்த உதவி வேணும்னு சொல்லி அவங்க ஆட்களுக்கு சிக்னலும் கொடுக்குறாங்க. இப்ப பசங்க கதவை உடைச்சிட்டு உள்ள வராங்க. டேய் உள்ள போய் என்னடா பண்றா, வெளியே வாடா அப்படின்னு சொல்ல, பசங்க நீங்க ரொம்ப மோசமானவங்க, மோசமான காரியத்தை பண்றீங்க, இதனால ஒரு பின் விளைவை நீங்க சந்திப்பீங்கன்னும் போது, பின் விளைவு என்னடா முன்னாடி வந்து பேசுறா அப்படின்னு சொல்ல, ஒருத்தன் ஸ்பூன் வச்சுப்பான், அதை வச்சு அவங்க கூட சண்டை போடுவான். இதுக்கு மேல இந்த பசங்க கிட்ட தப்பிக்க முடியாது, நம்ம அண்டர் கிரவுண்ட் வழியா போனோம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிருவாங்க. இப்ப பசங்க உள்ள வந்துருவாங்க. எங்கன்னா அவங்க 2 பேரும் தேடுங்கன்னு போது, டேய் அவங்க உள்ள போயிருக்கானுங்க, அப்ப ஏன் யோசிக்கிற, நம்மள இறங்கி அவங்களை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகை வழியா வெளியே வந்து பார்த்தா ஒரு கடலுக்கு ஓரத்துல இருக்கிற ஒரு இடம், அங்க அந்த 2 சைக்கோ நிப்பாங்க.
அவங்கள பார்த்த பசங்களும் வெப்பனை காமிப்பாங்க. இங்க பாருங்க, எங்களை ஒண்ணும் பண்ணாதீங்க, நாங்க இந்த உலகத்தை சுத்தம் பண்ணணும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது டீனுக்கு கோவம் வந்துரும். என்னது சுத்தமா? முதல்ல சுத்தம் பண்ணணும்னா உங்களை மாதிரி பழைய கேஸெல்லாம் இந்த உலகத்தை விட்டு தூக்கணும். நாங்க ஒழுக்கம் இல்ல, நாங்க எதையும் ஒழுங்கா பண்ணலன்னு சொல்றீங்களே, எங்களை வளர்த்தவங்களே உங்க ஜெனரேஷன் ஆட்கள் தானே. நீங்க குடிச்சிட்டு வந்து உங்க குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்காம இருந்தனாலதான் நாங்க வளர வளர உங்களா வெறுத்தோம். நாங்க எங்க வாழ்க்கைய தனியா யோசிச்சோம். வார்ல கூட டேஞ்சரஸான பாம்பை உருவாக்குனது யாரு? யங்ஸ்டரா? உங்களை மாதிரி பழைய ஆட்கள் தானே. எல்லா பிரச்சனைக்கும் புள்ளி வச்சது நீங்க தான். அந்த புள்ளிய நோக்கிதான் நாங்க போறோம். எங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு டீன் பயங்கரமா பேசவும், பேசுக்கானா பேசு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பேச வாய் இருக்காதுன்னு சொல்ல திரும்பி பார்த்தா அந்த வயசானவர் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிக்னல் கொடுத்திருப்பாரு. அதனால அவரோட இனத்தை சேர்ந்த மக்களும் அங்க வந்திருப்பாங்க. நான் மச்சான் பார்த்து ரொம்ப நாளா ஆச்சே, நான் இந்த பசங்களை வச்சு நான் ஃபன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒரு டீமா சேர பசங்க பயந்துருவாங்க. அப்பா அவங்கள பார்த்து ரொம்ப நாளாச்சு, ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? இந்தப்பா தம்பி ஒரு செல்ஃபி எடுன்னு சொல்லி பசங்கிட்டே கொடுத்துருவானுங்க. சரிப்பா ஃபன் எல்லாம் முடிஞ்சிருச்சா, இப்போ நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை பார்த்து ஷூட் பண்ண வர இப்போ டமான்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்னன்னா பசங்க மலையில இருந்து உருட்டி விட்டாங்க வேனை. இப்ப இவங்க மேல சரிஞ்சு விழுந்து எல்லாருமே ஸ்பாட்ல இறந்துட்டு போயிருப்பாங்க. பசங்களுக்கு ஒரே ஷாக்கு. இந்த வேன் எப்பரா இங்க வந்ததுன்னு சொல்லி வேன் ஓபன் பண்ணி பார்த்தா டீச்சர் உள்ளதான் இருப்பாரு. சரி தூக்குங்கடா இவரை புதைக்கலாம் போது அவர் கத்த ஆரம்பிப்பாரு. டே இன்னும் டீச்சர் உயிரோட தான் இருக்காரு, வாங்கடா ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்ல அவர் பயங்கரமா கத்த ஆரம்பிப்பாரு. அவருக்கு இன்னும் உயிர் இருக்கு, ஏதாவது பண்ணுங்கடா, தண்ணி இருக்காடான்னு போது தண்ணியில பவுடர் தான் இருக்கு, எடுத்து வேலை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ பண்ணுவாங்க. ரொம்ப டயர்டா இருப்பாரு. அப்ப அங்க இருந்து ஒருத்தன் ஸ்பூன் அச்சரோட நெஞ்சிலே குத்த ஷாக்ல அவரு டக்குன்னு எழுந்துப்பாரு. அட பாவீங்களா, திருமணம் கொலை பண்ண ட்ரை பண்றீங்களா, கொலைகாரனுங்களா அப்படின்னு சொல்ல, சார் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது என்னடா இது ரொம்ப சத்தம் கேக்குதுன்னு சொல்லி போலீஸ் ஆபீசருங்க அங்க வந்துருவாங்க. என்ன ஆச்சுங்க, என்ன சத்தம் அப்படின்னும் போது டீச்சரும் இவங்க எல்லாம் என்ன கொலை பண்ண பார்த்தாங்க மேம் சொல்ல, பசங்களா மேம் நாங்க ஒண்ணும் பண்ணல, இந்த வேன் தான் இங்க கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க அந்த ஆபீசருங்களுக்கு ஒன்னும் புரியாது. டீச்சரை பார்த்து சார் இங்க ஓகே தானே அப்படின்னு கேட்க டீச்சரும் மேம் இவங்க தான் என்ன கொலை பண்ண வந்தாங்கன்னு சொல்லி பல மாடுலேஷன்ல சொல்ல ட்ரை பண்ணுவாரு. ஆனா அங்க ஆபீசருக்கு புரியாது. இந்த வேன்ல என்னதான் இருக்குன்னு ஒருத்தர் பார்த்தா வேனுக்குள்ளதான் நிறைய காணாம போன பிரெட் எல்லாம் இருக்கும். மேம் காணாம போன பிரெட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்ல அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா இந்த வேன் யாரோடுது அப்படின்னு கேட்க டீச்சரோடுது. அதனால அவர் சைலண்டா இருக்காரு. பசங்களும் மேம் இந்த வேன் எங்க டீச்சரோடுதுதான், ஆனா இந்த வேனுக்குள்ள அது வச்சது யார் தெரியுமா, வேனுக்கு அடியில இருக்கானுங்களே இவனுங்க தான் அதெல்லாம் திருடினானுங்கன்னு சொல்ல, ஓ அப்படியா, தேங்க் காட் உங்களாலதான் எங்களுக்கு காணாம போன பிரெட் கிடைச்சிருச்சு, ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த கேஸ் நாங்க சீக்கிரமா முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கை கொடுத்துட்டே வருவாங்க. அப்போ டென்சன் கிட்ட கை கொடுக்கும் போது உன்னை எங்கேயோ பாத்திருக்கேனே தம்பி அப்படின்னு சொல்ல, மேம் நான் வேர்ல்டு ஃபேமஸ் மேம் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரிப்பா ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லி எல்லாரையும் பாராட்டுவாங்க. சொல்ல போனா டென்சன் தான் இந்த பிரெட்டை திருடிட்டு டீச்சரோட வேன்ல வச்சிருப்பான். ஆனா இந்த விஷயம் டீச்சருக்கு தெரியாது. வேன் தன்னோட வேன்னால போலீஸ் நம்மள பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி அவ சைலண்டா இருக்கா. பசங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி அவரும் இவங்க தன்னை கொலை பண்ண பார்த்தானுங்கன்றத மறைச்சிருவாரு. இப்போ ஆபீசரும் நீங்க இவ்வளவு பெரிய உதவி பண்ணனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அவார்டு இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாமே ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. டீச்சரும் பரவாயில்ல இவங்க எப்படி வின் பண்ணிட்டானுங்களே அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி எல்லாம் போகும்போது இப்ப பசங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது ஆப்போசிட்ல பாக்குறாங்க இப்ப புது டீம் இங்க கேம்ப் இந்த கேமை வின் பண்றதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே பசங்க அவங்க கிட்ட இருந்த எல்லா வெப்பனையும் ஆப்போசிட்ல இருக்கிற பசங்க கிட்ட கொடுத்துட்டு ஜாக்கிரதையா இருங்க, இது மோசமான ஏரியா, கண்டிப்பா உங்களாலேயும் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. ஏன்னா அதுதான் எல்லா சைக்கும் இறந்துட்டாங்களே, இதுக்கத்து உங்களுக்கு எப்படி பிரச்சனை வரும் நம்ம நினைப்போம். ஆனா அதுதான் இல்ல, அங்க இவ்வளவு மாதிரியே நிறைய டீம் இருக்காங்க. இப்ப இந்த பசங்க பேசிட்டு வரும்போது தூரத்துல ஒரு மலையில ஒரு நபர் இவங்களை கண்காணிச்சுட்டே இருப்பாரு. அப்படியே இவனுங்க சாதிச்சுட்டு ஒரு சந்தோஷத்துல கெத்தா அப்படியே ஹாப்பியா பேசிட்டே வர இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சொப்பிஞ்சு மக்களே படம் ரொம்ப வித்தியாசமா இருந்ததுல அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வர. ஆண்ட்ரி பாய்.